ஏனுங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்க மங்களம் மகேஷ். பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனை இப்ப தமிழகத்துல பூதாகரமா வெடிச்சிருக்கு. அந்த சதுப்பு நிலம் அப்படின்னா என்ன? இந்த ராம்சர் லேண்டுன்னு சொல்லுவாங்க, வெட்லேண்ட். அந்த வெட்லேண்ட், ராம்சர் லேண்ட், சதுப்பு நிலம் அப்படின்னா என்ன? பள்ளிக்கரணையில் அப்படி எவ்வளோ ஏக்கர் சதுப்பு நிலம் இருந்தது, இன்னைக்கு அது எத்தனை ஏக்கராக சுருங்கி இருக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது, இதை எந்த கம்பெனி கட்ட போறாங்க, இந்த கம்பெனிக்கு யார் அப்ரூவல் கொடுத்தாங்க, அந்த சிஎம்டி அப்ரூவல் கொடுத்ததுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கா, இல்லை லஞ்ச லாவண்யங்கள் இருக்கா, கோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்கு, பசுமை தீர்ப்பானை என்ன ஆர்டர் போட்டிருக்கு, அதை எதிர்த்து அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன வாதாடி இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த கான்செப்டையும் நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு. முதல்ல அந்த ராம்சர் லேண்டுனா என்னன்னு பார்த்துடலாம். அந்த ராம்சர் அப்படிங்கிறது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயர். அது அந்த ஊர்ல பெரும்பாலாக அந்த ஈரப்பதம் மிக்க அந்த பூமி, வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லேண்டு அதிக அளவுல காணப்பட்டது. அந்த ஒரு வகையான நிலங்களை பாதுகாக்கணும், இது இயற்கை வளங்களை சிறப்பா வச்சுக்கூடியது, பறவைகளோட சரணாலயமா இருக்கிறது, எக்கோ சிஸ்டம் யுனிக்கா வைக்கக்கூடிய அந்த பூமி 1971 அந்த ராம்சர் லேண்டை பாதுகாக்கணும்னு ஒரு ஐடியா பண்றாங்க. அதப்படி 1975 ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம்சர் லேண்ட்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு லா கொண்டு வர்றாங்க, ஒரு கன்வென்ஷனாவும் உருவாக்குறாங்க. அந்த கன்வென்ஷன்ல இந்தியா 1985 தங்களை எடுத்துக்கொள்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிற ராம்சர் லேண்டை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பாதுகாத்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அந்த கன்வென்ஷன், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல இந்தியாவும் சேர்ந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 7 இடத்துல இந்த ராம்சர் லேண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அந்த ராம்சர் லேண்ட். அது அந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 1965 ஒரு 14,000 ஏக்கரா கிட்ட அந்த சதுப்பு நிலம் இருந்தது. அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு அவ்வளவு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த 14,000 ஏக்கரா சதுப்பு நிலம் இன்னைக்கு 1725 ஏக்கராவா சுருங்கி நிக்குது. கிட்டத்தட்ட 8 மடங்குக்கு மேல சுருங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் தொகை பெருகிறது, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆக்கிரமிப்பு, அப்புறம் முக்கியமாக பார்த்தா சென்னையோட அந்த கார்பேஜ் இருக்கு இல்லைங்களா, குப்பைகள். அந்த குப்பைகள் அதிக அளவில் பள்ளிக்கரணைகள் இருக்க அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி தான் கொட்டினாங்க. இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வர 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 சதுப்பு நிலங்கள் சுருங்கி இன்னைக்கு 1725 ஏக்கராவா இருக்குது. சரி, எப்படியோ ஒரு வகையில சுருங்கிருச்சு. அரசாங்கம், பொதுமக்கள், அதிகாரிகள், பிசினஸ் மேன் எல்லாருமே இதுக்கு ஒரு காரணம். இனிமேலும் இந்த சதுப்பு நிலத்தை வீண் பண்ணக்கூடாது, இதை பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் பசுமை தீர்ப்பாணையம், கிரீன் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க, இந்த இரண்டும் இணைஞ்சு ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க. இனிமேல் இங்க எந்த ஒரு பில்டிங் அப்ரூவலும் கொடுக்க கூடாது, எந்த ஒரு உத்தரவையும் அரசாங்கம் எங்களுக்கு தெரியாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் மீறி தமிழக அரசு கீழே இயங்கிட்டு வர சிஎம்டின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள அப்ரூவல் இல்லாம நீங்க பண்ண முடியாது, அந்த பில்டிங்ஸை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. ஆனா என்ன ஒரு வினோதம் பாருங்க, நம்ம நீதிமன்றத்தோட உத்தரவை மீறி, பசுமை தீர்ப்பாணையத்தோட உத்தரவை மீறி சிஎம்டியை ராம்சர் லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, சுற்று வட்டார பகுதி, அந்த 1725 ஏக்கராக்குள்ள அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துக்கான வாங்கின இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பணபலத்தால வாங்கப்பட்டதா இல்ல அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல வாங்கப்பட்டதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதுக்கு இந்த கோர்ட் விசாரணைக்கு வருது. ஒரு பொதுநல வழக்கா போடுறாங்க ஒருத்தர், அது கோர்ட்ல விசாரணைக்கு வருது. அந்த கம்பெனி சைடுல இருந்து ஆஜரானது எந்த வக்கீல்னு பாத்தீங்கன்னா மணிசங்கர். இந்த மணிசங்கர் அட்வொகேட் அப்படிங்கிறவர் மிக ஒரு எளிமையான ஒரு வழக்கறிஞர்லாம் கிடையாது. அவர் ஒரு சிட்டிங்க்கு லட்சக்கணக்கில் வாங்குறவர். அந்த வக்கீல் என்ன ஆர்கியூ பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா வெட்லேண்டு கிடையாது, அது வறட்சி பூமி, ட்ரைலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் அப்ரூவல் ஓவர் நைட்ல சிஎம்டியில வாங்கல, கிட்டத்தட்ட ஒரு 17 மாதங்கள் அலைஞ்சு, ரொம்ப சின்னப்பட்டு சிரமப்பட்டு, பொதுமக்கள் எப்படிலாம் அலைஞ்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் அலைஞ்சு வாங்கிக்கிறோம். அதனால நீங்க டக்குனு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சா எங்களுக்கு நிறைய பினான்சியலா இதுல லேக் ஆகுது, எங்களுக்கு பெரிய தொகை நட்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சார்பா மணிசங்கர் அட்வொகேட் வாதத்தை முன்வைக்கிறாரு. அதை கேட்ட நீதிபதி அவர்கள் சரி, இதுல என்னதான் கள நிலவரம் அப்படின்ட்டு கிரவுண்ட் ட்ரூத்திங் சொல்லுவாங்க, அந்த களத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தமிழக அரசு 2 வாரத்துக்குள்ள ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கையை கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லுது. அந்த நிறுவனத்து சார்பா ஆஜரான வக்கீலும் சரிங்க ஐயா, கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன்னு உத்தரவாதத்தை நீதிபதியிட்ட கொடுக்குறாரு. சரி, இது ஒரு வகை. இந்த வக்கீலை வச்சு வாதாடக்கூடிய அந்த கம்பெனி அவ்வளவு பெரிய கம்பெனியா யார் அப்படின்னு நம்ம பாத்திரலாம்.
பிரிகேட் மார்கன் என்டர்பிரைசஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சும்மா அப்பசுப்பமான ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. பெங்களூர் பேஸ்டு கம்பெனி அவங்க. தமிழ்நாடு சேர்ந்த ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு கரிசனை இருக்காது கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு. இருந்தாலும் நம்ம சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்படணும் ஒரு சின்ன கரிசனையாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்க நிறைய சிட்டிகளை ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் பேஸ்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அவங்களுக்கு வந்து அந்த கரிசனை அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு லாபம், ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க வந்து சம்பாதிக்கணும், அதிகாரில கையில போட்டு பணபலத்தால் அவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிறத நோக்கம். அந்த கம்பெனி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே அவங்க தான். அது மட்டும் இல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் சென்டரு, கொச்சியில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் சென்டரு, இது எல்லாத்தையும் அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட குஜராத்தில் இருக்கக்கூடிய டெக் சிட்டி, அந்த டெக் சிட்டி வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி அமௌண்ட்டை போட்டு கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கராக்கு மேல வந்து அந்த ப்ராஜெக்ட் கவர் ஆகும். இப்பேற்பட்ட மிகப்பெரிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பள்ளிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா பக்கத்துல கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர்ல வந்து 1400 அபார்ட்மெண்ட், அதாவது குடியிருப்புகளோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸை கட்டுறாங்க. அதுதான் இப்போ கோர்ட்ல வந்து பிரச்சனையா நிக்குது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி முழுவதும் வரக்கூடிய அந்த எல்லா வகையான குப்பைகளும் அந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலத்தை ஒட்டி தான் கொட்டப்படுது. இல்லீகல் ஆக்கிரமிப்புகள் அங்க நிறைய இருக்குது. இதுல இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் வந்து அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா நகரமயமாக்கிரும். அப்புறம் அந்த நகரமயம் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து அந்த ராம்சர் லேண்ட் வந்து டோட்டலாவே அழிஞ்சிரும். ஏற்கனவே பல மடங்கு குறைஞ்சு இன்னைக்கு 1700 ஏக்கராவா இருக்குது. இன்னொரு 10 வருஷத்துல இப்படியே வந்து வருகின்ற அரசாங்கம் பூரா லஞ்சத்தை வாங்கிட்டு பெரிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி அனுமதி எல்லாம் கொடுத்தாங்கன்னா டோட்டலாவே இந்த ராம்சர் லேண்ட் வந்து அழிஞ்சிரும். வரலாற்றுல அந்த ராம்சர் லேண்ட் அப்படிங்கிறதே பள்ளிக்கரணை இல்லாம போயிடும். அந்த பறவைகளோட சரணாலயமா இருந்த ஏரியா, அந்த எப்பவுமே எக்கோசிஸ்டமை யூனிக்கா வச்சிருக்கக்கூடிய அந்த ஏரியா, ஒரு வானிலையை வந்து இதமா வச்சிருக்கக்கூடிய அந்த பூமி அழியறத நம்ம கண்முன்னால அழியறத வந்து கோர்ட்டும் கிரீன் ட்ரிபியூனலும் பார்க்க முடியாம இந்த ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. ஏன் வந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்க சக்கரத்துக்கும் வந்து இயற்கை வளங்கள் மேல ஒரு ஆர்வமே இல்லாம போச்சுன்னு தெரியல. உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி எந்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் இதை வந்து அப்பவே கைவிடணும். ஏன்னு கேட்டா, இயற்கை வளங்களை காக்கிறத விட அரசியல்வாதிக்கு என்ன வேலைன்னு தெரியல. பொதுமக்களை அழிக்கக்கூடிய வேலைகளே, பொதுமக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் அழிக்கக்கூடிய வேலைகளே இவங்க ஈடுபட்டு இருக்காங்க.